விசேஷமாய் நம்ம இந்த 28, 29, 30 ஆகிய நாட்களில் இந்த க்ளோரி ஃபெஸ்ட்டை ஆமேன் கொண்டாட அந்த நல்ல ஒரு பெரிய, நான் சொல்கிறது தயவுசெய்து கவனிங்க. க்ளோரி ஃபெஸ்ட்டை கொண்டாட கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார். இது ஒரு 3 நாட்கள் கொண்டாட்டமாய் மாத்திரமல்ல, 4 நாள் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இதை கர்த்தர் செய்ய பல ஏற்பாடுகள் நான் கடந்த 2 மாதங்களாய் பேசி கிட்டத்தட்ட இப்போ இன்னும் ஒரே ஒரு வாரம் கேப்பில் அது நடக்க போகுது. அல்லேலூயா. சிரிச்சிங்கன்னே ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் மகளில் பார்த்தா அடுத்தது செய்யலாமான்னு தோன்ற வைக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக சொல்லலாம், ஆமாம் கர்த்தர் இவ்வளோ சீக்கிரமாய் காரியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்ல சந்தோஷமாக இதை நான் சொல்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இதில் நிறைய வேலைகள் இன்றைக்கும் ஒரு கூட்டம் ஆங்காங்கே ஃப்ளையர்ஸை கொடுத்து கொண்டிருக்குது. ராத்திரிலாம் வால்போஸ் ஒட்டினாங்க. இது நடுவில் கம்யூனிட்டி செலிப்ரேஷன்ஸ், அங்கங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், கேரல் செலிப்ரேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் கூட எல்லாம் பிரயாசப்பட்டு வேலை செய்கிற கூட்டம் வேலை செய்துட்டே இருக்குது. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாட்களில் உபயோகமாய் புரோச்சனமாய் அப்படி பட்சத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து இந்த நாட்களில் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கேட்கிறவர்கள் நான் அறிவிப்பாயும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இந்த க்ளோரி ஃபெஸ்ட் இந்த கொண்டாட்டத்தை மனதார நீங்கள் பங்கு பெறுங்க. எதையுமே செய்யாமல் இருந்துட்டு ஏதோ அப்படியே இருந்துட்டு போயிடாதீங்க. இந்த க்ளோரி ஃபெஸ்ட் கொண்டாட்டத்தில் நமக்கு ஒவ்வொருக்கும் ஒரு பலன் இருக்கிறது, ஒவ்வொரு திறமை இருக்குது, இல்லை ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடியது இருக்குது. எல்லாருமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு சில சகோதரமார்கள் போயிட்டு நின்று இந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணுறதுக்காக பகல் முழுக்க நின்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரத்திலெல்லாம். ஒரு சில நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சில மற்ற இன்னும் அதையே கடந்து பல சபைகளில் போயிட்டு இதை பற்றி சொல்கிறதுக்கோ பல காரியங்களை செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மீடியாவில் வேலை செய்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே முடியாதது கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ அதை என்ன பண்ணுங்கள், பங்கு பெறுங்க. என்னுடைய ஒரே கேள்வி தான், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு பெரிய விழா நடத்துகிறீங்க, நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்குள்ள அந்த ஒரு உரிமை இருக்கும் என்றால் நான் திரும்ப உங்களிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் அதில் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நீங்களா மனதார பங்கு பெற அது உதவியாக இருக்கும். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வரணும்னு நான் ஜெபம் பண்ணி அதுக்காக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நான் வெறும் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்காக என் நாளை நான் கடத்து போவேன் என்றால் அது நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கம்பல் பண்ணி யாருமே எதுவும் செய்ய முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். இத்தனை ஆண்டுகளில் நான் பார்த்துருக்கிறேன். மனதார செய்கிறதுன்றது ஒரு பக்கம், வற்புறுத்தி நான் செய்ய வைக்கும் பொழுது அது ஒரு கட்டத்து வரைக்கும் தான் போவோம். மனதார செய்யும் பொழுது அது முழுசாக செய்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் மனதார நீங்கள் ஜெபியுங்கள், மனதார கொடுங்கள், மனதார ஒரு மனமாய் நில்லுங்கள். எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்காது. ஒருத்தர் செய்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது தான். ஆனால் ஒரு மனன்றது பிடிக்கலனால விட்டு கொடுத்து ஒன்றாய் நிற்கிறது தான் ஒரு மனமாய் இருக்கிறது. I don't have a better definition for that, for oneness. Oneness is about forgiving, oneness is about giving up, oneness is about ஒரு மனம் என்றால் விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, ஒரு மனம் என்றால் ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் ஒரு மனமாக இருக்குது. அப்போஸ்தல சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போஸ்தல சபை என்றால் இன்னைக்கு இருக்கிற அப்போஸ்தல சபை மாத்திரம் இல்லை, வேதாமத்தில் வாசிக்கிற அப்போஸ்தல சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னவோ இருந்தாங்க, ஆனால் எல்லாரும் ஒரு மனமாய் ஒரே இடத்துல கூடி, அப்படின்னு வசனம் ரொம்ப அழகா இருக்குது. ஒரே இடத்துல ஒரு மனமாய் அவர் எல்லாரும் ஒரே ஆவியில தரித்திருந்தார்கள். அதனால அந்த எழுப்புதல் அன்றைக்கு பற்றி பிடித்தது. இன்றைக்கும் அது பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள, நான் இப்போ எல்லா சபையார்கிட்ட பேசும்போது, மற்ற போதர்கள்ட்ட பேசும்போது இதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் ஒன்று ஒரு ஆண்டர்கிட்ட பண்ணல, எல்லாரும் ஒரே ஆண்டர்கிட்ட பண்ணுறோம். எனக்கு கர்த்தர் இந்த தரிசனத்தை செய்யும்படிக்கு ஏவிட பண்ணினாலே ஒருவேளை முடிந்த அளவுக்கு உங்களால் எதெல்லாம் கேன்சல் பண்ணி கூட நிற்க முடியுமோ கூட நின்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே இடத்துல நாம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அது வசதியாக இருக்கணும் போது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போதர்கள் அதுக்கு ஒத்து வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் அந்த ஆண்டோட இறுதியில் ஜபங்கள் இருக்கும். எல்லாருக்கும் அந்த ஆண்டோட இறுதியில் எதையாவது ஒன்று சபையில் செய்யணும்ட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் அ பர்பஸ். நான் போய் அதெல்லாம் பெருசாக மாற்ற முடியாது. ஆனால் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஒரே காரியத்தை செய்ய போகிறேன். நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணுறது 29 வாங்க, நாம எல்லாம் சேர்ந்து இங்கே 5 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் அங்கே ஆராதனை பண்ணுறது இங்கே வாங்க, 12 மணி நேரம் 30ஆம் தேதி காலையில் 9லேருந்து ராத்திரி 9 வரைக்கும் ஆராதனை பண்ணலாம். நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிற கூட்டத்தில் நீங்கள் எந்த காசையும் போட வேணாம். நாங்கள் எப்படியாவது என்ன பண்ணுறேன், உங்களால் முடிச்சா என்ன கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, மனதார உங்களுடைய விசுவாசிகளோடு வாங்க. நல்ல எழுப்புதல் பிரசங்கங்களையும் கர்த்தர் செய்கிற அதிசயங்களையும் பார்க்கிறதுக்கே அது. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஊரெல்லாம் சொல்லிட்டு சபையில் இருக்கிறவர்கள் அதில் எங்கேயோ நடக்குது, யாரோ நடக்குதுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா வாட் மோர் கேன் ஐ டூ?
ரொம்ப கவலையோடு சொல்கிறேன், கஷ்டத்தோடு சொல்கிறேன். அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. 30 பேர் 40 பேர் அவங்க மாத்திரம் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 30 பேருக்கு மாத்திரம் கர்த்தர் பாரபட்சமாய் அவங்கள மாத்திரம் ஆசீர்வதிக்க போகிறோன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கரெக்ட் தானே? அடுத்த வருஷம் அவங்களோடய ஆசீர்வதிக்க போகிறோம்பா, உங்களெல்லாம் கிடையாது செய்யாதுங்களான்னா எப்படி இருக்கும்? அப்படிலாம் கூலி கொடுக்குற ஆண்டவர் இல்லைன்னு நினச்சி தான் நம்ம இலக்காரமாக எடுத்துனுக்குறோம் அவரை. ஆனால் விதைக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு பெரிய பலன் இருக்குது. நான் பார்த்துருக்குறேன் அது. அதனால் முதல் ஆராதனையிலே கொஞ்சம் சற்று நேரம் கடந்து போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அபிஷேகமாய் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்தினேன். ஏன்னா ரொம்ப வல்லமையாய் கர்த்தர் இந்த ஆராதனையை கடக்க செய்தார். அதனால 9:30 ஆரம்பித்தோம். இந்த ஸ்தலத்தில் இந்த ஆண்டில் 2025 கர்த்தர் பெரிய நன்மைகளை அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ சவால்கள், இழப்புகள், மன உளைச்சல்கள், ஆசீர்வாதங்கள், சுகங்கள் வரிசையாக வர்ற வார்த்தையெல்லாம் அடுக்கி கொண்டிருக்கலாம். அப்படி கர்த்தர் நன்மையாய் நடத்தி இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனை இந்த ஆண்டில் இது கடைசியாக இருக்கும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம குளோரி ஃபெஸ்ட்டு அந்த மைதானத்தில், பழைய ஆலமரம் ஸ்கூல், பிஎஃப்எம் ஸ்கூல் அந்த மைதானத்தில் நாம் துவங்க இருக்கிறோம். பயங்கரமாக இருந்தது அந்த மைதானம். அதில் கடந்த சில நாட்களாய் விடாமல் வேலை செய்து நேற்றுக்கு ராத்திரியெல்லாம் பார்க்கும்போது, சாயங்காலம் பார்க்கும்போது வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே நல்ல ஒரு அழகான இடமாய் கர்த்தர் அதை மாற்றி இருக்கிறார். இன்னும் கூட அதை பிரம்மாண்டமாக ஆக்க இன்னும் வர்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக மாறிடும். ஏனென்றால் கர்த்தர் அதுக்குள்ளே அசைவாட துவங்கி இருக்கிறார். எப்படி வெறுமை ஒழுங்குமையாக இருந்த இடத்தின் மேலே கர்த்தர் அசைவாடி காரியங்கள் உண்டானதோ, வெளிச்சம் உண்டானதோ, அப்படி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வருது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார், காரியங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாய் மாறிவிடும். இல்லையா? அதை ஜெபம் பண்ணுங்க, கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் இந்த நாட்களில் நேற்றுக்கு இந்த வாரத்தில் அதிகமான சூழ்நிலைகள், வேலைகள், நான் முதலாரில் கூட சொன்னேன். நான் இன்னைக்கு யாருனாவத்தில் கொஞ்சம் டெபியூட் பண்ணலாமா, கூப்பிடலாமா, கேட்கலாமா என்று கூட நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் உண்மையாகவே இந்த ஆண்டில் ஒரு சில வாரங்களை தவிர நான் செய்கிற எல்லா பிரசங்கத்துக்கும் கொஞ்ச நேரம் போய் அட்லீஸ்ட் உட்கார்ந்து நல்ல ஒரு நாள் முழுக்க ஜெபிக்க, விசேஷமாக அதில் புதன்கிழமை அடிக்கடி இந்த ஆண்டில் நான் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வாரம் எனக்கு பேக் டு பேக் டாக்ஸிங்காக இருந்தது. ஏனென்றால் அடுத்த நாளே நான் வேறு ஒரு இடத்துல சில மணி நேரம் பேச வேண்டியிருந்தது. அங்கே அவங்களுடைய ஃபுல் டீம் வந்திருந்ததுனால அவர்களுக்கு ஒரு கேம்ப் போய் கொண்டிருந்தது. அவருடைய ஊழியத்திலும் அவருடைய விசுவாசிகள் கோர் டீம் தேர்ந்தெடுக்கிறவர்களுக்காக போயிட்டு சில மணி நேரம் பேச வேண்டியதுனால அதுக்கும் ஆயத்தப்படுத்தணும். இப்படி பல காரியங்கள் இருந்தது. அதனால் பிரசங்கத்துக்கு என்னால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்தது. எனக்கு திருப்தியாக அது ஒருவேளை நல்ல முழுசாக ஃபோக்கஸ் பண்ணலைன்னா அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் கடந்த ராத்திரியில் என்னோடு கூட திரும்ப அசைவாடி ஆண்டவர் சொன்னார், வேறு வாய்ப்பு இல்லைப்பா, நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆவியினுடைய பலத்தினால் நிரப்பும்போது நிறைய வியாக்கியானங்களை, விளக்கங்களை, கர்த்தர் வெளிப்பாடுகளை கர்த்தர் காண்பிக்க துவங்கினார். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், பேசுவார் கர்த்தர். இல்லை என்றால் யாரோ 4 பேருக்கு அது புரியும். நான் அடிக்கடி சொல்கிறது போல் இப்போ இந்த நாட்களில் இந்த ஒரு விஞ்ஞானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லையை கடந்து, தேசங்களை கடந்து கர்த்தர் இதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் இந்த கேம்பில் போயிருக்கும்போது அங்கே ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க. அவங்க வெளி தேசத்துலேருந்து வந்திருந்தார்கள். அவங்க அந்த கேம்பில் கலந்துக்காக வந்தாங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர், இந்த பிரசங்களை நான் தவறாமல் கேட்குறேன். போன வாரம் நீங்கள் பேசின அதிசயமானவர் என்ற அந்த வார்த்தையினுடைய பரிமாணங்கள், அவருடைய விளக்கம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கர்த்தர் எனக்குள்ளே கிரியை செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. வேறொரு தம்பி சும்மா நம்ம கூட வந்தார். அவர் வேறொரு சபைக்கு போகிறார். ஆனால் அவர் இந்த சாயங்காலம் நடக்கிற இந்த கம்யூனிட்டி செலிப்ரேஷன்ஸில் கலந்து கொள்ளும்போது இந்த வார்த்தையை நான் சொன்னேன், அவர் அதிசயமானவர், எப்பேற்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர் என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னதை அவர் பிடித்து கொண்டு அவர் வீட்டில் போயிட்டு அவர் ஜெபம் பண்ணி அவருடைய பயங்கரமான நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளே அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சில காரியங்கள் என்ன இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுவார். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ அவர் ஓடி வந்து என்கிட்ட நேற்றுக்கு மத்தியானம் ஓடி வந்து சொன்னார், பாஸ் அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணேன், அதிசயமானவராச்சே, அப்படி நாமம் அதிசயமாச்சே, வாழ்க்கையிலேயே அந்த அற்புதம் நடக்கலன்ட்டு கர்த்தர் நேற்றைக்கு காலையில் வியக்கத்தக்க விதத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணி, அதாவது அந்த தேசத்துலேருந்து அவருக்கு அந்த வேலை இல்லைன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் அதே இடத்துல இன்னும் உயர்வாய் கர்த்தர் மாற்றி இன்னும் வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள காரியத்தை மாற்றினார். அதிசயம் என்பது அதுதான் இருக்கிறது. லேலுயா. அவர் என்கிட்ட அந்த சாட்சி சொல்லணும். இது காலையிலேயும் வந்தார். மத்தியானம் நான் வீட்டுக்கு வந்த உடனே நான் சொன்னேன், நான் போயிட்டேன், வீட்டில் மேலே போயிட்டேன் என்றால் திரும்ப சாயங்காலம் வரணுன்ட்டு. திரும்ப சாயங்காலம் உடல் அவர் வண்டியை நிறுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த சாட்சியை சொல்லிடணும் பாஸ்டர்ன்னு சொல்லி நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், இதோடு நிற்காது உங்கள் அதிசயம், இன்னும் கூட கர்த்தர் தொடர்ந்து அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார்.
எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஏன் அதெல்லாம் சொல்லணும்னா, என்னுடைய பெருமையோ இல்லை கர்த்தர் இதில் நான் சாதிக்க வச்சார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. எங்கெங்கேயோ இருக்கிறவருடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன் உன் வாழ்க்கையில் நடக்காது? 2 வித்தியாசம் இருக்கலாம். ஒன்று, அவர்கள் கேட்டு அதை வைராக்கியமாக இது நடக்கணுன்ற வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள் நடக்கிறது. நீங்கள் கேட்டுட்டு வைராக்கியமாக சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பாக இருக்கலாம். ஏன் பிரச்சனை கிடையாது, கர்த்தர் பிள்ளைகளுக்கு பிரச்சனை கிடையாது. கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. அந்த வார்த்தை ஜெயமாய் தான் திரும்பி வரும். எனக்கு பலவீனமாக இருக்கும், இல்லை சூழ்நிலையாக இருக்கலாம், அது நடுவில் கர்த்தர் மகிமைப்படுகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை தருகிற பட்சத்தில் தான் அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் விளங்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவால் இருக்கிற பட்சத்தில் அதை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லணும்னு உட்காந்துருக்குற நீங்கள் சும்மா உட்காந்து கண்ணங்கண்ண முடியும் தூக்குங்க வந்துச்சுன்னா நீங்கள் உட்காரத்துக்கு பிரோஜனம் இருக்கா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சோத்திராமேன்னு சொல்லி அந்நிய பாஷையில் பேசி ஜபத்தோடு கூட இருந்து கொண்டு இருந்தீங்கன்னா தான். ஏன்னா இங்கே இந்த 2வது ஆராதனை கொஞ்சம் பயங்கரமான போராட்டம் தான் எனக்கு. அதை நான் ரொம்பலாம் டிஃபைன் பண்ண விரும்பலை, ரொம்ப ஒரு பாஷையெல்லாம் போயிடும். அதனால் ஆனால் என்னோடு கூட ஜெபிக்கணும் இல்லை நிற்கணும்னு நினைக்கிறவர்கள் நின்றால் தான் என்ன பண்ண முடியும்? இந்த காரியத்தை ஜெயமாய் நாம் நடத்தி முடிக்க முடியும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கர்த்தர் சொல்ல என்னை வாசிக்க வைக்கும்பொழுது நான் அதில் ஆழமாய் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், பயங்கரமான ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது ஒரு வெளிச்சமே வருமா, ஒரு காரியம் மாறவே முடியுமா என்ற ஒரு பயங்கரமான சூழல் இருக்கிறது பட்சத்தில் தான் ஆண்டுடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் உண்டாகிறது. எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், ஏன் அதை நான் அவ்வளவு ஆழமாய் சொல்ல முடியும் என்றால், அந்த வசனமே அது சொல்லுது, இருளிலே நடக்கிற ஜனங்கள். அப்ப எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை? பயங்கரமாய் சவாலாய் இருந்திருக்கும், அந்தகாரமாய் இருந்திருக்கும், போராட்டமாய் இருந்திருக்கும். அப்ப அந்த இருளிலே இருக்கிற அந்த சூழலின் மத்தியில தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதுங்க? புறப்பட்டு வந்து ஆண்டவர் சொல்றார், இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த காலையில இந்த ஆராதனை அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு அந்தகாரமா இருந்தாலும் சரி, சவாலா இருந்தாலும் சரி, சிறையிருப்பா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காலையில நம்ப வேண்டியது என்னவென்றால், அந்த இருளின் அந்தகாரத்து நடுவில் இந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அந்தகாரத்து நடுவில் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசமாய் வெளித்துக் கொண்டே தான் இருக்க கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்ப முதல்ல ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், அந்த அந்தகாரத்து நடுவில் வெளிச்சம் வந்தது. அதோடு மாத்திரமல்ல, இனி காரியமே நடக்காது என்று இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில தான் ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஜாதியை திரளாக்கி, அந்த ஜாதியை திரளாக்கி. எத்தனை பேர் அந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? அது பேருக்கு புரியல. ஏன்னா நம்ம ஜாதியை பேசியே பழகுனதுனால இந்த ஜாதியை பத்தி பேசினா வரமாட்டேன் மைண்ட்ல நினைக்கிறேன். இது அந்த ஜாதி இல்ல, நீங்க பாக்குற ஜாதி இல்ல. இது என்ன ஜாதி தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஜாதி, விடுதலையாக்கப்பட்ட ஜாதி, ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜாதி. அந்த ஜாதியை தான் கர்த்தர் திரளாக்குவாரே தவிர, நீ எதையோ பிடிச்சு வச்சிருக்கிறல அதை கர்த்தர் திரளாக்க முடியாது. அது பெருமை. எந்த ஜாதியை திரளாக்குறார்? அவரால் மீட்கப்பட்ட ஜாதியை கர்த்தர் திரளாக்குறார். அதை அதிசயமாய் மாற்றுகிறார். அந்த ஜாதிக்குள்ள கர்த்தர் அதிசயங்களை கொண்டு, அதனால தான் வசனம் அழகா சொல்லுது, the Lord makes that generation. அந்த ஜாதியை கர்த்தர் திரளாக்குறார். நீங்க அதை சேர்ந்தவங்களா இருந்தா தைரியமா சொல்லுங்க, இந்த ஜாதியை கர்த்தர் திரளாக்குவார். இந்த ஜாதியை கர்த்தர் பைபியாய் மாற்றுவார். வாயை திறந்து பேசுங்க. ஒரு 10 பேர் பேசுங்க, 20 பேர் பேசுங்க. உங்க சோர்வுகள் மாறுவதாக. 2வது ஆராதனையில தூங்கணும் தான் வந்தீங்கன்னா, இல்ல சோர்வாதான் உட்காந்து நீங்க என்ன அட்டாக் பண்ண நினைச்சீங்கன்னா, நான் அட்டாக் ஆக மாட்டேன். 4 மணி நேரமா பேசுவேன், அரை மணி நேரம் பேசுவேன், 1 நிமிஷத்தை பேசுவேன், சத்தம் போட்டும் பேசுவேன், மெல்லவும் பேசுவேன். ஏன்னா நான் எனக்காக பேசல, அவருக்காக பேசுறேன். அவரு பேசுறார் உள்ள இருந்துன்னு, அவருடைய பலத்தை கொண்டு நான் பேசி கொண்டிருப்பேன். நான் கொஞ்சம் சோர்வாகி டவுன் ஆயிட்டேன்னா, பிசாசு வந்து உங்களை வச்சு வேலை செஞ்சு என்னென்னோ சாதிச்சுனா, பிசாசை பார்த்து சொல்றேன், நீ ஒன்றும் பெருசா சாதிக்கலாம் முடியாது. ஏனென்றால் இது என்னுடைய வேலை இல்லை, இது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வார்த்தை. அதை இந்த இடத்துல பேசுகிறதுக்கு, இந்த இடத்துல இருக்க எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அதை உடைச்சிட்டு இந்த இடத்துல வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த இடத்துல வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த இடத்துல வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த ஆண்டவருடைய இறுதிக்குள்ள அந்த அந்தகாரத்து நடுவுல, அந்த இருளின் நடுவுல கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அது யாரெல்லாம் நம்புறீங்களோ அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு சொல்லுங்க. அந்த அந்தகாரத்து நடுவுல, அந்த காரணம் வீட்டுல லைட் இல்லாத சூழ்நிலை பேசல, ஏதோ உங்க வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை பேசல, நீ ஏதோடு கூட போராடி கொண்டிருக்கிறாயோ, அதன் நடுவுல கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசமாய் வரும். சொல்லுங்க, அது நடுவுல எங்க குடும்பத்தில் இருக்கிற சமாதான சீர்குலைவுகள் நடுவுல கர்த்தருடைய வெளிச்சம் வரும்பொழுது சமாதானமாய் மாறும். இல்லாமைகள் நடுவுல
கர்த்தருடைய வெளிச்சம் வரும்பொழுது ஆசீர்வாதமாய் மாறும். ஓ, சூழ்நிலை இறுக்கத்தின் நடுவிலே, குழப்பத்தின் நடுவிலே, வேலையில் இருக்கிற போராட்டத்தின் நடுவிலே கர்த்தருடைய வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும்பொழுது அந்த ஜாதியை கர்த்தர் திரளாக்குகிறார். அல்லேலூயா. அந்த ஜாதியை கர்த்தர் திரளாக்குறார். இந்த ஜாதியின் மேலே கர்த்தர் திரளாக்கும்படிக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அந்த ஜாதிக்குள்ள வருவாய் என்றால், அதை ஏற்றுக்கொள்வாய் என்றால், அந்த திரள் உனக்குறதாய் மாறா. அல்லேலூயா. என கர்த்தர் சும்மா இல்லை சொல்றார். உலகமே ஓஞ்சிச்சு, இதோட முடிச்சிடும் சொல்லிட்டு பிசாசு போராடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்ற, இந்த ஜாதியை நான் திரளாக்குவேன். அல்லேலூயா. அதைதான் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். அந்த ஜாதியை திரளாக்கி அந்த ஜாதிக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியே நான் பேசுறதெல்லாம் கூட பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாக துவங்கும். நீங்க தலையாட்டி வாயை திறக்காம பேசுனீங்கன்னா பல சிந்தனைகளுக்குள்ள ஓடும். பேசும்போது கட்டு அறுக்கப்படும். அந்த ஜாதியை சொல்லுங்க. வெளிச்சத்தை கொண்டு வரும்போது இருளின் அதிகாரம் மாறுகிறது. வெளிச்சத்தை கொண்டு வரும் பொழுது சாப கயிறுகள் அறுக்கப்படுகிறது. வெளிச்சம் உள்ள வரும் பொழுது இழிவுகள் மாறும். வெளிச்சம் உள்ள வரும் பொழுது இல்லாமைகள் மாறும். வெளிச்சம் உள்ள வரும் பொழுது இழப்புகள் சந்தோஷமாய் மாறும். வெளிச்சம் உள்ள வரும் பொழுது குழப்பங்கள் மாறும். வெளிச்சம் உள்ள வரும் பொழுது ஓ, எல்லா இல்லாமைகளை கர்த்தர் நிறைவுள்ளதாய் மாற்றுவார். சாம், வாயத்தை சொல்லுடா. ஏன்னா வேடிக்கை பார்க்குற அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கடா வர 10 காரியத்தை யோசிக்கிறதுக்கடா வர இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேடா. கையை தட்டி ஆரவாரம் பண்றா, பிரசங்கம் பண்ண போறடா. உங்க நாள்ல நீ நின்று பாடுறா என் ஷூல ஒரு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு. அப்படியே 10 பேரை நான் அடிக்கிற மாதிரி பார்த்து நிற்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்க்குற மூஞ்சி அதை தான் சிரிங்க சிரின்னு கேட்டுனுக்கிறேன். ஆண்டருக்கு எப்படி புரியுதோ தெரியல. எனக்கு நிற்கும் போது நீங்க பார்க்கறதுலாம் அப்படியே கொன்னுடா உண்ணுன்ற மாதிரி இருக்குது. நீ என்ன கொல்லவே முடியாது. மூஞ்செல்லாம் காட்டி என்ன கொல்ல நினைச்சினா நீ அழிஞ்சு போயிடுவ. ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா சிரிச்சு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தின் இருதயத்தை தருவார். இங்க இருக்கிற எத்தனை பேர் பிரசங்காரா மாறுங்களா எனக்கு தெரியாதையா. உன் சந்ததியில் எத்தனை பேர் மாறுவான்னு தெரியாது. உன் பிள்ளைக்காக இன்னைக்கு விதைக்க தொடங்கு. உன் சந்ததிகளுக்காக விதைக்க தொடங்கு. உனக்காக விதைக்க தொடங்கு. நாளைக்கு நீ போய் ஆபீஸ்ல பேசுற 4 பேர் சிரிச்சு ஒன்னு பேசாத கேட்டுப்பாயா. நீ ஸ்கூல்ல போய் பேசாத கேட்டுப்பா. இல்லைன்னா நீ உட்கார்ந்து நிற்ப. திரும்ப சொல்றேன், ஆராதனையில சந்தோஷத்தை விதைங்க. முக மலர்ச்சியை விதைங்கய்யா. முக மலர்ச்சியை விதைங்க. கர்த்தர் பிரியப்படுறார். அதுல முக மலர்ச்சி இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். முகத்துல மாத்தினீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிடும். அது சந்தோஷமா மாறிடும். கெட்ட வார்த்தையா சொல்லித்தரேன் உங்களுக்கு. நல்லதானே சொல்றேன். என்ன சொல்றேன்? இருள வெளிச்சம் வரும்னு சொல்றேன்யா. உன்னை திரளாக்குவார்னு சொல்லி கொண்டிருக்கிறையா. உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக்குவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு கூட உன்னால இணங்கி வர முடியவில்லை என்றால், சத்துரு உன்னை ஆட்கொண்டிருந்தால் அவனை உடைச்சு கீழ்த்தெறிந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசு. இந்த ஆண்டினுடைய இறுதியில் இருக்கிற இந்த 10 நாட்களுக்குள்ள கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். ஏன் ஒரு மனுஷன் சொல்றான், எனக்கு அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அவன் உன்னோட ரொம்ப நல்லவனா இல்லை என்றால் என்ன? கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா? இல்ல, நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொள்கிறவனுக்கு அற்புதம் நடக்குது. இவ்வளவு சொல்லி ஜெனிஃபருக்கு சிரிப்பே வரல. சிரிங்க, சந்தோஷமா பாருங்க, முகமலர்ச்சியோடு பாருங்க. 10 காரியத்தை யோசித்து பார்க்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பாருங்க. நீங்கள் வேறு பரிமாணத்துக்குள்ள போவீங்கன்னு சொல்றேன். உங்க குடும்பமே மனமகிழ்ச்சியா மாறிடையா. எப்பொழுதும் ஆனந்த கழிப்பு உங்க வீட்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கையா. ஏன் தெரியுமா? எதை இங்கே விதைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்கும். ஏன் இதை சொல்றாரு ஆண்டவர்? எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதை சொல்றார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசியை கொண்டு அதற்கு அத்தாட்சியை கொண்டு வருகிறார். இதை நிறைவேற்றும்படிக்கு சொல்லுங்க. வெளிச்சத்தை கொண்டு வரும்படிக்கு, திரளை கொண்டு வரும்படிக்கு, சந்தோஷத்தை நிறைவாக்கும்படிக்கு எனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நான் சொன்னதை சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. வெளிச்சத்தை கொண்டு வரும்படிக்கு, அந்தகாரங்களை நீக்கும்படிக்கு, திரளாக்கும்படிக்கு, குறைவுகளை நீக்கும்படிக்கு, கஷ்டங்களை நீக்கும்படிக்கு, பெருக்கத்தை கொண்டு வரும்படிக்கு, சந்தோஷத்தை நிறைவாக்கும்படிக்கு எனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. இந்த உலகத்துடைய ஆளுகை அவர் மேல இருக்கிறது. பிசாசு அதை நசுக்கி போடலாம் நினைக்கும் போதுதான்
தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுப்பி பேசுறாரு. உலகத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? இந்த ஜனம் பலுகும் பெருகும், இந்த அதிகாரங்களை கீழ்ப்படுத்தும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் நான் ஆர்ப்பரிச்சேன். அதெல்லாம் யாரும் மாற்றவே முடியாது. அதுதான் இந்த வார்த்தையினுடைய அதிகாரமாக இருக்கிறது. When I created this world, இந்த உலகத்தை நான் படைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என் கம்பீரம் எப்படி தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதித்து அவளை கம்பீரமாய் மாற்றுவேன் என்றுதான். நடுவில் பிசாசுக்கும் இடம் கொடுத்தபடினாலே அவன் வேணா என் ஜனத்தை எதையாவது செய்ய பார்த்தான் என்றால் அந்த ஜனத்தை ஒன்றுமே செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்ற. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னால யாரை தொடவே முடியாது. கமான், ஓபன் யுவர் மவுத். என்னால யாரை தொட முடியாது ஆண்டவரே, என் சூழ்நிலை யாரை மாற்ற முடியாது. என் ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் தான் சுதந்தரிப்பேன். பேசு 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 பேசு. வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நீ கடந்து வந்துருவ. அல்லேலூயா. 5 காரியத்தை இந்த வசனத்துல பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன். சொல்லுங்க என்னோடு கூட. பரவாயில்ல, வாசிங்க, எல்லாம் வாசிங்க, மனப்படமா தெரியல பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா, பரவாயில்ல பேசுங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ள ஆழங்கள் அடங்கி இருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எங்க இருக்குது? ஏசியா 9ஆம் அதிகாரத்தின் 2லிருந்து 6 வரைக்கும் பேசிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நாமம், அவர் நாமம், அவருடைய நாமம், அவருடைய நாமம், அவருடைய நாமம். சொல்லுங்க, அவர் நாமம். திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க. 5. அவர் நாமம், அவருடைய நாமம், அவருடைய நாமம், அவருடைய நாமம், அவருடைய நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமத்தை தான் சொல்றார். இந்த நாமத்தை நான் கொண்டு வரேன், இருள் வெளிச்சமா மாறும். என்னதுங்க? அந்த நாமம் வரும் பொழுது, imagine this whole place is dark. When I just switch on one light, there is a light in it. இந்த இடமே அப்படி அந்தகாரமா இருக்கும்போது ஒரே ஒரு சுவிட்சை போட்டாவே வெளிச்சம் வந்துருதியா? அதை விட பயங்கரமான பவரானது இது. அல்லது உங்களுக்கு கடந்த வாரங்களை பேசும்பொழுது இந்த தமிழில் இது 5 பரிமாணங்களாய் பிரித்து இருந்தாலும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் ஒரே வாரத்தில் முடிஞ்சிருது. ஆனால் அதிசயமானவர் என்பதை உங்களுக்கு விளக்கும் போது கடந்த நாட்களில் சொன்னேன். அந்தகாரமான சூழ்நிலை, திரும்ப மனோவை குறித்து பார்க்கும்பொழுது அந்தகாரமான சூழ்நிலை, அந்தகாரத்து நடுவில் ஆண்டவர் பேசுறாரு, என் அதிசயம் விளங்கோன்றாரு. என்ன சொல்றாரு? அவன் அதை கேட்டு நம்பின உடனே அடுத்த வசனமே சொல்லுது, அதிசயம் விளங்கிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எவ்வளோக்குள்ள அதை விசுவாசிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள அற்புதம் நடக்கணும். அதிசயம் இன்னைக்கு காலைல கர்த்தர் இந்த 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் இந்த 10:30 மணிக்கு கர்த்தர் பேசுறாரு. அதிசயம் விளங்கணும் கர்த்தர் சொல்லும்போது நீ நம்பினா இன்னைக்கு ஒரே மணி நேரத்திலேயே அதிசயம் விளங்கணும். விளங்கிட்டு இப்போ நம்ம வேற எதையோ சூப்பர்ஃபிஷியல் மேஜிக்னா, நான் ஏதோ மந்திரவாதியோ இல்லை மாயாஜாலத்தை காட்டுறது நான் வரலையா. இந்த வார்த்தையில அந்த அற்புதம் அடங்கி இருக்கிறது. எவ்வளோக்குள்ள நம்பினாலும் அது நடக்க தான் முடியும். அல்லேலூயா. அப்போ அதிசயம் விளங்கிட்டு. சொல்லுங்க, அதிசயம் விளங்கிட்டு. எப்படி விளங்கிடுச்சு? நம்மனா தான் விளங்கும். அல்லேலூயா. அவன் சொல்றான், மனோவா சொல்றாரு, அந்த வார்த்தையை அவன் கேட்டது மாத்திரல்ல, அதன்படி அவன் செயல்பட துவங்கிட்டாரு. அல்லேலூயா. கடந்த வாரங்கள் உங்களோடு பேசும்போது அதை தான் சொன்னேன். ஏன்னா நேரம் இல்லாதனால எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ரொம்ப லேட்டில் போயிட்டு இருக்குது வண்டி. நிறைய காரியங்கள் இன்னைக்கு வெயிட் பண்ணுது. அடுத்த ஒரு கொண்டாட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் சாயங்காலம் இன்னொரு இது இருக்குது. மாற்றி மாற்றி டைம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம். அதுக்கு நான் சொல்ல வந்ததை கர்த்தர் சொல்ல வேண்டியதை நான் சுருக்க விரும்பவில்லை. அதிசயமான நாமம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதிசயமான நாமம் என் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். அந்தகாரத்து நடுவில் கடந்த வார்த்தையில் சொன்ன எவ்ரி மக் சிச்சுவேஷன், அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நான் வாசித்து பார்க்கும்போது எதுவுமே முடியாதுன்னு இருக்கிற அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கூட கர்த்தர் செய்யும் பொழுது எவ்ரி பேரனஸ் வில் பிகம் அ பிளெஸிங். எல்லா மலட்டுத்தன்மைகள், மலட்டுத்தன்மை ஏதோ கர்ப்பத்தை மாத்திரம் பேசல, பொருளாதாரத்தின் மலட்டுத்தன்மைகள், இனி சில காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மலட்டுத்தன்மையை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அடுத்த ஒரு சம்பவத்தில் சொன்ன உங்களோடு கூட, அந்த ஜனங்கள்
சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நின்றுக்கிட்டு சொல்றாங்க, இனி எங்க வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்ட்டு. கர்த்தர் சொல்றாரு, என் அற்புதம் எவ்வளோ பெரிய தடையிலிருந்தும் வழியை விலக்கி கொடுக்கும். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று அழுகுறாங்க எல்லாம். ஐயோ எம்மா அப்படின்னு அழுகுறாங்க. நீங்க எப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட அங்கலாய் போட்டுருக்கீங்க தெரியாது. ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவருடைய நாமம் உனக்கு அதிசயத்தை செய்யும். அந்த அதிசயம் செய்யும் பொழுது அது வழியை திறந்து கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த நாமம் அதிசயம் செய்யும் போது வழியை திறந்து கொடுக்கும். எவ்வளோ பெரிய வழியை அது திறந்து கொடுத்துரும் பாருங்க. ஒரு சமுத்திரத்தையே பிளக்க முடியும் என்றால் உங்களுடைய வழியை அது திறக்க முடியாது என்பதற்கு எந்த ஒரு சவாலும் இல்லை. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கரங்களை வைத்து எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உங்க காரியத்தை நீங்க சொல்லுங்க. யார்ட்டுமே சொல்ல முடியாத ஒரு காரியம் இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அன்றைக்கு சமுத்திரத்தையே அது திறந்து கொடுக்கும் என்றால் என் சூழ்நிலை நான் இருக்கிற இந்த காரியத்தில் எப்படி அன்று வழி பிறக்காது? அப்படியே பேசுங்க. தை பிறந்தா வழி பிறக்கன்றான், அது பிறந்தா இதுன்றான். இந்த உலகத்துக்காரருக்கு என்னென்னமோ வச்சுக்கிறான் ஃபார்முலா. எனக்கு அதெல்லாம் கிடையாது ஆண்டவரே. அதிசயமானவர் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் வழியை திறந்து கொடுப்பீர். எனக்காக வழியை திறக்கிறதுக்கு அவர் வல்லமுடையவராய் இருக்கிறபடினாலே சொல்லுங்க, அவரால் செய்ய முடியாது எதுவும் இல்லை. என் ஆண்டவர் எனக்காய் வழியை திறப்பீங்க. சொல்லுங்க, வழியை திறப்பீங்க. பிள்ளைகளுடைய அட்மிஷனா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், உன் வீட்டுடைய காரியமா இருக்கட்டும், முன்னேற்றமா இருக்கட்டும், பொருளாதாரத்துடைய சூழ்நிலைகளா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் வழியை திறக்க முடியும். சமுத்திரமே பிறந்து வழியை கொடுக்க முடியும் என்றால் if the ocean can open and give away, இந்த நாள்ல சொல்ற இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய காரியத்தில் அது நிச்சயமாய் ஒரு வழியை பிறப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு சொன்னேன். ஆமென். His miracle will multiply and every bankruptcy will become bountifulness in. எத்தனை பேர் கவனிச்சு ஃபாலோ பண்றீங்க எனக்கு தெரியாது. முழுசா அந்த பிரசங்கத்தை கேட்கலன்னா நம்ம யூடியூப்ஸில் இருக்குது. கர்த்தருடைய கிருபையில இந்த விஞ்ஞானனால அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியா இருக்குது. கேளுங்க, இந்த பிரசங்கத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்படி அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் நாம வழியை விட்டாதான் அது நடக்கும். சொல்லுங்க, அதிசயம் நடக்கணும்னா நான் வழியை விட்டாதான் அது நடக்கும். வழியை விடலனா அது நடக்காது. ஹல்லேலூயா. நம்ம வழியை விடணும். சொல்லுங்க, அதுக்கு வழி என்ன பண்ணோம்? ஆமா, இந்த ஐயா அந்த வீட்டுக்கு வராரு, எலிசா அந்த வீட்டுக்கு வராரு. கடந்த வாரத்தில் இதை உங்களுக்கு கடைசியாக பேசியிருக்குது ஞாபகம் இருந்துச்சுன்னா சந்தோஷம். கொஞ்சம் மாத்திரம் அதை விளக்கிட்டு இன்றைக்கு இன்னொரு வார்த்தைக்குள்ளே கடந்து எப்படியாவது முடிக்க உதவி செய்வாராக. பாருங்க, எலிசா அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த அம்மாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, அவங்க எக்ஸ்பிளனேஷனில் ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் வந்துக்கிறீங்க. சில பார்த்தீங்களா, சில நேரத்தில் நம்ம மற்றவங்ககிட்ட எதனா ஒன்று பணிவாக விசாரிக்கணும்னா அவங்களுக்குள்ள அது உண்மை, அது பெருமை தான், அது ஈகோன்னு சொல்லுவோம் இல்லை, விட மாட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறதுலாம் விரும்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன இது மாதிரியா எங்கள் வீட்டுக்காரன் ஒரு ஊழியக்காரன். நான் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போய்க்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணுறான். அவங்க நீ என்ன பெருசாக பேச வந்துட்டேன், எங்கள் வீட்டுக்கார் பேச பண்ணாதா, எங்கள் வீட்டுக்கார் ஒரு பயங்கர ஊழியெல்லாம் செஞ்சு அவர் எவ்வளோ பேரை தொட்டுக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நடந்து எங்கள் வீட்டுக்கார் ஒரு பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுது, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது. நான் இன்றைக்கு காலையில் நல்லா கவனிங்க, கூர்ந்து கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. தயவுசெய்து உங்கள் சிந்தனை எதுனா கொடுக்காதீங்க, இதை கேளுங்க கொஞ்சம். வாட் யூ டாக் பிகம்ஸ் யுவர் லைஃப். நீ எதை பேசுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை மாறுகிறது. என்கிட்ட ஒன்றும் இல்லை நீ சொல்லும்போது ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். நான் உண்மையாக மனசார கேட்குறேன், உங்களை ஜட்ஜெலாம் பண்ணல, நியாயம் இருக்கல, இல்லை உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா? நான் கேட்குறேன், இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் இன்றைக்கி மத்தியானம் போய் பட்னியாக இருக்க போகிறீங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாரும் இருக்க மாட்டோம். ஒன்றுமே இல்லை கிடையாது. See, our words become like that. ஏன்னா ஒன்று கிடையாது, ஒன்றும் இல்லை. அது நிர்ணயிச்சு என்ன பண்ண தெரியுமா? அடுத்த கட்டத்தில் செய்ய வேண்டியதுக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய இல்லாமை எல்லா வறட்சியும் மாறணும்னா முதல்ல வார்த்தையை மாத்துங்க. நம்ம அப்படிதான் பேசுச்சு. அதில் அடுத்த வசனங்களே நான் பார்க்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, காதெல்லாம் போட்டு அதுக்கு டிபேட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, ஐம் நாட் வில்லிங் டு லிசன். அதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ஆயத்தம் இல்லை. நீ போய் பக்கத்து வீட்டில் போய் என்ன பண்ணு, பாத்திரத்தை வாங்கினு வா, இருக்கிற எண்ணெயை ஊற்று, நீ வேற மாதிரி மாறிடுவேன்ட்டார். இந்த அம்மா என்ன சொல்லிருக்கணும்?
நானே எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு வெக்கமாக இருக்குது, கஷ்டம், நீங்கள் வேணால் கேட்குறீங்களா? யாரும் அனுப்புகிறீங்களா? கூட எப்படின்னா கூட வேலைக்காரன் தாரே, அப்படி ஊழியக்காரன் தார், ஊழியக்காரன் அனுப்பிச்சி விடுங்களா, அவர் கேட்டார்னா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்துக்கிறீங்கன்ட்டு கேளுங்க. கரெக்ட் தானே? நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் வேணால் பேசுங்க, இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்கிறோம் இன்றைக்கி. நம்ம நீங்கள் செய்யுமானா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா நீங்கள் வேணா என்ன பண்ணுங்க, பேசுங்க, நீங்கள் வேணா என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்களேன். அதை சொல்ல அந்தம்மா என்ன சொல்லுது, கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சாவிட எனக்கு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப பாரத்தோடு கூட இந்த வெளிப்பாட்டை கத்த தரும்ப நான் அதை தான் பயிற்சிக்கிறேன். அதை தான் நான் இன்னைக்கு அதுலேருந்து அடுத்த படிக்கு போகிறதுக்கு போராட்டிருக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். வார்த்தை வாதையும் கொண்டு வரும், வார்த்தை விரிவாக்கத்தையும் கொண்டு வரும். Your words. இந்த மாதிரி என்ன சொல்லுது, அதெல்லாம் இப்படி சொன்ன உடனே அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு என்ன சொல்லுது, அது போய் கதவை பூட்டி வார்த்தால் என்ன பண்ணுதுங்க, 3 வார்த்தையை சொல்லணும், சும்மா என்ன மொட்டை மொட்டையாக பேசுறீங்க. போய் கதவை பூட்டி வார்த்தால். விசுவாசம் சார். இன்னைக்கு நமக்குள்ள அது செயல்படுத்துகிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. Hallelujah. I know it's a very sensitive thing to speak, but I'm going to just declare that. ஒரு பொருத்தனை பண்றோம், ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம முற்படுறோம். ஆனால் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு அதை செய்யறதுக்கு நாமளே என்ன பண்றோம், சுருக்கிக்கிட்டு என்ன சொல்றோம். இப்போ பாருங்க, ஒரு சிலெல்லாம் பொருத்தனை பண்ணி இதை செய்யறேன் அதை செய்யறேன்ட்டு இறங்கிட்டு அப்படியே நாமளே என்ன பண்றோம், என்கிட்ட இல்லை, என்னால் முடியாதுன்னு நிறுத்திக்கிறான். அது நம்மளை விரிவாக்கத்திலையோ இல்லை பெரிய நிறைவில் நம்ம இதை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நம்ம எத்தனை வருஷம் ஆராதனை செய்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் அதெல்லாம் அடிஷன் பண்ணின்னு போகலாம். அவங்க வயசில் இல்லை வயசை மாதிரி அதை என்ன பண்ணலாம், அடிஷன் பண்ணிக்கலாமே தவிர நாம் இந்த விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணுற வரையில், அடுத்த கட்டத்துக்கு நாம தான் முற்பட்டு போகிற வரையில் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு கஷ்டம். அதிசயமானவர் தான், ஆனால் அதிசயம் விளங்க வேண்டும் என்றால் நான் அது கூட ஒத்து வச்சாதான், அந்த அதிசயத்தோடு கூட நான் செயல்பட்டால்தான் அந்த அதிசயம் எனக்குள்ள விளங்க முடியும். சரி, நம்மளுடைய சரித்திரம் நாம பார்க்கிற அந்த அவள் நிறைவுள்ளவளாய் மாறினாள், கடனெல்லாம் அடைச்சிட்டாள், அவள் வாழ்நாள் எல்லாம் ஜீவனம் பண்ணினாள் என்று வசனம் இருக்குது. ஆனா அது நடக்கிறதுக்கு முந்தி இருக்கிற வசனம் தான் ரொம்ப முக்கியம். 3வது வசனம் ரொம்ப முக்கியம். அதை கேட்டு கீழ்ப்படிந்து போய் பாத்திரங்களை வாங்கி வந்து கதவை அடைத்து அவள் ஒன்றுமே இல்லாத ஒரு பாத்திரத்தை வந்து வார்க்க துவங்கினாள். அந்த வார்ப்பு அவளுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்தது. அது முக்கியம் ஐயா. இன்னைக்கு இந்த சபை வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள வரணும்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஒரு பெரிய காரியத்தை தான், அதாவது நம்ம சொல்லுவோம் நமக்கு எல்லைக்கு மேலே என்னுடைய தகுதிக்கு மேலே, தகுதி இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நான் அவெல்லாம் பேச மாட்டேன், என்னையெல்லாம் கொஞ்சம் எங்கள் சபை சின்ன சபை, எளிமை, யாரும் குப்பை எல்லாம் தூசி இல்லை, எளிமையானவர்களாம் இல்லை, எல்லாரும் எல்லாமே முடியும். நிறைய பேர் அதை வியந்து பார்த்து சொல்கிறாங்க, எப்படிப்பா இவ்வளோ பெரிய காரியத்தை தலைவட்டியாப்பா, நானப்பா செய்கிறேன், கத்தர் பார்க்குறாரு, கத்தர் செய்ய போகிறாரு. கொஞ்சம் மூத்தவர்களாக இருக்கும்போது அவங்க எதனா ஒரு ஆலோசனை எடுத்து வந்தா, நான் சொன்னேன் உங்கள் ஆலோசனையே தேவையில்லை அப்படின்னு, இப்படி தான் பேசினேன். கத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களுக்கு தோன்றதை சொல்கிறீங்க, அப்படியா இருந்தால் கத்தரை தடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் கத்தர் செய்யும்படிக்கு சொன்னதுனால தான் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். புதன்கிழமை என்கிட்ட கேட்டாங்க, 5 லட்ச ரூபா கொடுத்தா 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ட்டு. 5 லட்சம் இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சால்மடி எவ்வளோப்பா, 1 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு யோசிச்சுக்கிறேன்னா, ஆண்டவரே திடீர்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்பப்போ என்ன வேணுமா, அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை இருக்கிறது என்னவோ அதை மாத்திரம் இப்போ கொடுத்தா போதும்ட்டு. எனக்கு தெரியும் கத்தர் எதை எப்போ தரணுமோ அது தந்துட்டே தான் இருப்பார். இது வரல எது தேவையோ, அதனால தான் நான் கேட்டேன். நான் குறைவே இல்லாமல் கத்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இது அவருடைய காரியம், இந்த வாழ்க்கையே அவருடையது. அதில் ஒரு ஊழியன்ற ஒன்றை தந்து இந்த உலகத்தில் இந்த பகுதியில் ஒன்றை செய்யணும்னு கத்தர் வைத்திருக்கும் போது, கத்தர் ஒரு நாள் என்னை வெக்கப்பட வைக்க மாட்டார், தலைகுனிய வைக்க மாட்டார், நிராகரிக்க மாட்டார், அவர் செய்வார். இந்த அம்மாக்குள்ள என்ன தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் ஊழியம் செஞ்சுட்டாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, கத்தருக்காய் காரியங்களை செய்திருக்கிறார். முதல்ல சொல்லுச்சு, அதற்குள்ள ஒரு சின்ன வார்த்தையினுடைய ஒரு அழுத்தத்தை பார்க்குறீங்க. ஆனா இப்போ சொல்லுது, ரைட் நான் செய்யறேன், ஏன்னா வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. நானு
செய்யறேன், வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. சார், முயற்சி எடுக்காத வரையில் எதுவும் நடக்கவே போகிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா யாரும் கேட்கவும் போகிறதுல இருக்கிற மாதிரி இருந்துன்னு போயிடும். ஆனால் செய்யறதுனால அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ். அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கலாம், சார் வந்தீங்களா, ஜோம் பண்ணீங்களா, உங்களுக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, தண்ணி தான் கொடுக்க முடியும், ஜோம் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். சிம்பிளாக அப்படி தான் பதில் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த வார்த்தைக்கு இணங்கி செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு சரித்திரத்தில் அல்ல, இன்னைக்கு நான் பேசுகிறேன். இந்த அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னோடு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் ஒரு காரியத்தில் பேசப்பட வேண்டும் என்றால் நீ படி எடுத்து வைக்கலாம், அதிசயம் நடக்காது. ஸ்டெப் எடுக்கலாம், அதிசயம் நடக்காது சார். இஃப் யூ டோன்ட் டேக் தட் ஸ்டெப். நானும் பிஸ்னஸ் பண்ணணும், நானும் எவ்வளோ நாள் பேசி நிற்பேன், நானும் இதெல்லாம் பண்ணணும், எவ்வளோ நாள் பேசி நிற்போங்க. இதுதான் கர்த்தர் எனக்குள்ள சொன்னது. ரொம்ப நாள் பேசிக்க முடியாதுப்பா, செய், நான் தான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே, இதுக்கு மேலே வேற என்ன இருக்குது? கர்த்தர் கூட இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்கிறதுக்கான பலனை தருகிறவராக இருக்கிறார். நானும் ஒரு வீட்டை வாங்கிடணும், எவ்வளோ நாள் வாங்கணும்னு பேசினே இருப்பேன். முயற்சித்தியா, இடத்த பார்த்தியா, ஏதாவது ஒரு விசாரிப்புனா செஞ்சியா, இல்லை 4 பேர்கிட்ட போய் அட்லீஸ்ட் அதுக்கெல்லாம் கூட காசு தரணுமா? தர வேண்டியது இல்லையே, விசாரிக்கிறதுக்கு எதையும் செய்ய வேண்டியது இல்லையே. கர்த்தர் சொல்லும் பொழுது ஏன் அதை முயற்சி செய்யாமலே இருக்கிறோம்? முயற்சி எடுத்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்பதான் அந்த அற்புதம் துவங்க முடியும். அவள் என்றைக்கு எழுந்து பக்கத்து வீட்டுக்கு நடக்க துவங்கினாலோ அன்றைக்கு அந்த அற்புதம் துவங்கி விட்டது. அவளை யாருமே தடுக்க முடியவில்லை. அந்த அற்புதத்துக்குள்ளே அவள் கடந்து வந்து விட்டாள். Otherwise you will be speaking for years. Today we are almost ending 2025. கண்ண மூடி கண்ணை தாருங்க. 2026ல இப்படி ஒரு ஆராதனையில் உட்கார்ந்து இருப்பீங்க, கடைசி ஆராதனை சொல்லுவோம். இப்படியா பேசுறதுன்னா கர்த்தரே மதிக்கல, இல்ல கர்த்தரே நீங்க நம்பல. சும்மா சொல்றேன், ஆண்டவரே நல்லவர் வல்லவர் பாடி நிற்கிறது இல்லையா? நம்பணும்னா செயல்பட்டால் தான் நம்பிக்கையினுடைய ஆதாரம் துவங்கிறது. அது அதிசயமாய் மாற முடியும். Hallelujah. If you don't take that step, you're never going to go there. அந்த படி எடுத்து வைக்கலன்னா நீ அந்த அதிலேயே தான் நின்றுப்போம். பாருங்க, இந்த அம்மா எழுந்துக்குது, எடுக்குது, போகுது, கதவை பூட்டுது. என்ன தைரியத்தில் பிள்ளைங்க சுத்தினானு கேட்டிருப்பேன். என்ன தைரியம், நீ என்ன பைத்தியமான கூட கேட்டிருக்கலாம். ஆனால் யாரு பேச்சையும் கேட்கல. பசங்களும் நம்ப துவங்கிட்டாங்க, கூட நிக்கிறாங்க. வார்க்கிறாள் வார்க்கிறாள் வார்க்கிறாள். கடன்கள் அடையத்தக்கதாய் வார்த்து கொண்டே இருக்கிறார். ஜீவனம் பண்ணத்தக்கதாய் வார்த்து கொண்டே இருந்தால் இதுதான் சத்தியம். இது உனக்கு ஏத்துக்கொள்ள முடியலன்னா நீ கிறிஸ்தவனும் இல்ல, விசுவாசியம் இல்ல, நீ சும்மா பேருக்கு ஏதோ வந்து போயிட்டு இருக்கிற. You don't have any connection to what God wants to do. கர்த்தர் செய்யறதுக்கு உனக்கு எந்த ஒரு உடன்பாடுமே இல்லாத பட்சத்தில் நீ பேருக்கு வேணும், எனக்கு பரலோகம் வேணும் அப்படின்றதுக்கு ஓடி நிற்கிற. பரலோகத்துக்கு ஓடு. எதையாவது ஒன்று இங்க மாத்தி அமைக்கணும்னா உனக்குள்ள விசுவாசத்துடைய செயல்பாடு ஆரம்பிக்கிற. எத்தனை பேர் நோடு இருந்து நீங்க நம்பினீங்கன்னா, ஏனென்றால் நான் இப்படியே பேசி இருக்கிறதுலையே அடுத்த நான் இதான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த க்ளோரி ஃபெஸ்ட் முடியும் போது எனக்கு 100 புதிய குடும்பங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள வரணும். நீங்க ஜெபம் பண்றீங்களா இல்லையா? என்னுடைய பொறுத்தனால தான். அதனால தான் இத்தனை லட்சங்களை உள்ள போடுறேன். திரும்ப இது பிசினஸ் இல்ல. ஆண்டவர் 2 கோடி தாங்க, 25 கோடி தாங்க, அதெல்லாம் கொடுத்துருவாரு. எனக்கு தெரியும். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு 100 குடும்பங்கள் 2026 முதல் பகுதிக்குள்ளே இந்த ஆலயத்தில் வந்து நிற்க. நூறு குடும்பம், 100 பேரும் ஜெபம் பண்ணாதீங்க, மாத்தி ஜெபம் கூட. 100 குடும்பம், 100 குடும்பம் வரணும். இது சும்மா இல்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், போய் நைட்டும் பகலும் போய் இதே அதிகம் வேலை செய்கிறவனே சும்மா சும்மா படுத்து தூங்குறான். நான் போயிட்டு பரவாயில்ல விட்டுன்ட்டு விதைக்கிறவன் விதைச்சிட்டு காத்துனுக்குறான். அந்த மாதிரி தான் விதைச்சு இந்த மைதானத்தில் நடந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, நீங்களாம் ஜெபம் பண்ணணும், நானும் கூட தான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. என் ஒய்ஃபுக்கு ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் கூட உட்காந்து கேட்டுனே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையை கூடவே அசை போட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரே இது ஒரு ஜெயத்துல முடியணும், ஆண்டவரே அதிசயத்துல முடியணும், ஆண்டவரே 100 குடும்பங்களுடைய அறுவடையாய் முடியணும், ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலாய் முடியணும், ஆண்டவரே 25 லட்சத்துக்கு மேல நாங்க செலவு பண்ணா அடுத்த வருகிற ஆண்டுல அதை கடந்த 1000 மடங்கு ஒவ்வொரு விசுவாசியும் அறுக்கணும், ஆண்டவரே. அல்லேலூயா. அதையா வேற பரிமாணத்துக்குள்ள நீ கொண்டு வர முடியும். இல்லைன்னா உட்காந்துட்டே இருப்போம். இருக்கிறதுல நான் தான் ஒண்ணுமே இல்லையே, நானே தான் வயிற்றுக்கு வாய்க்க வாழ்ந்துருக்கிறேனே, நான் இதை சாப்பிடணுமே, இருக்கிறதெல்லாம் குறைச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா வளர்ச்சியே வராது சார். எல்லாத்தையும் வளர்ச்சி கொடுத்தாலும் கர்த்தர் திரும்ப தந்து கொண்டே தான் இருப்பார். நான் பார்க்குறேயா பாஸ்டர், நீங்க பாஸ்டர், உங்களுக்கு பல பேர் அப்படிலாம் கிடையாது. ஃபார்முலா
கொடுங்கள் தான் சொல்லிடுறார். பாஸ்டர் கொடுங்கள், பாஸ்டருக்கு திருப்பி 10,000 பேர் மூலம் கொடுப்பான் அப்படிலாம் சொல்லல. எல்லாருக்கும் காமனா சொல்லிடுறார், கொடுங்கள் கொடுக்கப்படும். நீ கொடுக்கறதையே குறிச்சிட்டு இல்லை அதிலே பயந்துரு ஐயோ நான் எப்படி நாளைக்கு வாழ்வேன்னா நீ என்ன பண்ற, அதிலே ஒரு செக் பாயிண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ற, ஆண்டருக்கு ஒரு இடம் கொடுத்துறப்பா. நீ வாழறதுக்கு நீ பயப்படுற, வாழ்க்கையை மாத்திரம் பார்த்துக்கன்னு கர்த்தர் வாழ்க்கையை தான் நடத்திட்டே இருப்பாரு. Don't go into that rut. Open your hands wide and God will just fill you. கரங்களை விரிவாய் திறக்க திறக்க தான் அந்த கரத்துக்குள்ள எவ்வளவு வைக்க முடியுமோ அதை கர்த்தர் கொண்டு வந்து வைக்க ஏதுவா இது மாற முடியும். அல்லேலூயா. ஏதோ எனக்கு தேவைனால பேச, எனக்கு தேவையே கிடையாது. அன்னைக்கு இதை கர்த்தர் தருவேன்ட்டார். இந்த க்ளோரி ஃபெஸ்ட்ல கூட என்ன தரணும் அந்தந்த பேமெண்ட் தந்து 31ஆம் தேதி ராத்திரி ஆராதனையில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட்டில் பண்ண நிற்பேன். எந்த தைரியத்தில் பேசுகிறேன், எந்த ஃபைனான்சியரும் இல்லை, யாரும் இல்லை, கர்த்தர் தான் பெரிய ஃபைனான்சியராக இருக்கிறாரு. அவரால் முடியாது எதுவுமே இல்லை. யாரை கொண்டு வேணா எதை வேணா செய்வார். அல்லேலூயா. இந்த சபையை கடந்து சிலர் இதுக்குள்ள விதைக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு இந்த சபைக்கு சம்பந்தம் இல்லைனாலும், இந்த க்ளோரி ஃபெஸ்ட்க்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் கர்த்தர் அதை விதைப்பு அவர்களை கொண்டு வந்து விதைக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவங்க செய்யும் போது நீ உட்கார்ந்து வேடிக்கை பார்க்காத, அவன் அறுத்துப்பான், நீ உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு வர வருஷம். அதனால நீ வருஷம் தான் அறுவடை இருக்க முடியும். அதனால நீங்க சாப்பிடாதீங்க, எல்லாரும் இதை சுரிக்குங்க அதை சுரிக்குங்க இதை கட் பண்ணிங்க, அதெல்லாம் நான் பேச வரல. இருக்கிறத எடுத்து ஒரு பகுதியை கொடுத்து தான் பாரு. எப்படி வராம போகுது. நான் நிக்கிறேங்க, என்ன வந்து நீங்க சண்டை போடுங்க அடுத்த வருஷம். நான் கொடுத்தையா, கத்த தரவே இல்லையா, வாங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற ஆண்டவரா, நான் சொல்லுகிற பிரசங்கிக்கிற அந்த ஆண்டவர் உண்மையா இல்லையான்றது நிரூபிக்கலாம். வாங்க, லெட்ஸ் ப்ரூவ், நிரூபிக்கலாம். வாங்க. இது என்னத்துக்கு இந்த சும்மா வெட்டியா கட்டினுக்கணும். ஒரு உலக வேலை செய்தா இன்னும் கூட சம்பளம் வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறோம்? இதுல உண்மை இருக்கிறது. இந்த ஆண்டவர் அதிசயமானவர். சவால் விடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். எலியா தான் சவால் விடுவார்ல, நானும் சவால் விடுவேன். நீ கொடுத்துதான் பாரு, அடுத்த வருஷம் எப்படி நீ அறுக்காம போறன்றத பார்க்கலாம். அப்படியே இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் 2022 டிசம்பர்ல நீ வந்து என்கிட்ட சொல்லு, நீ சொன்ன நான் கேட்டேன், நடக்கலன்னு சொன்னா ஊழியத்தை விட்டுறலாம். வாங்க, சபை 39வது ஆண்டோடு கூட முடிஞ்சிட்டோம், பரவாயில்ல. என் ஆண்டவர் அப்படி விடுறவர் அல்ல. நீ தான் ஆசீர்வாதத்தை சுருக்கி கொள்கிறாய். நீ பயந்துடுற. இந்த அம்மா பேசுற மாதிரி என்கிட்ட ஒண்ணு இல்ல, இதை கொடுத்தா நான் எப்படி வாங்குறது, இதை கொடுத்தா நான் எப்படி பண்றதுன்னு உனக்குள்ளேயே நாளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் தான் நாளை தான் உன் வாழ்க்கையில் அதிகமா இருக்கிற தவிர இயேசு அதிகமா இல்லாமல் மாறிவிட்டார். I'm here to speak the truth. எப்போ பார்த்தாலும் பட்டர் தடவிட்டு நான் மசாலம் போட்டு யாரும் 4 பேர் போயிடுவாங்களா, இதெல்லாம் எப்ப கோச்சிக்கிறோம், கோச்சி தான் ஆகணும். போறவங்க போய் தான் ஆகணும். யாரையும் நான் நிறுத்த முடியாது. சத்தியத்தை பேச சத்தியத்தை பேசு, சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். சத்தியத்தை செயல்படுத்துங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும். சத்தியம் உங்களை பெரிய ஆளா மாத்தட்டும். ஏன்னா சத்தியம் தான் உண்மை. ஏன்னா எனக்கு கடைசியில் என்னை நிற்க வச்சு கேட்கும்போது நான் பேச சொன்னது நீ பேசுனியா இல்லையான்ட்டு கத்தரை கேட்கும்போது ஆமான்னு அவர் சொல்றது தான் எனக்கு முக்கியமே தவிர நானா சுயமாய் பேசினது எனக்கு முக்கியம் அல்ல. அல்லேலூயா. அல்ல, இந்த காலில் கத்தர் சொல்றார், உனக்கு பெரிய அதிசயம் நடக்கணும்னா நீ மூவ் பண்ணணும், கையை விரிவாக்கணும், கையை லூஸ் பண்ணணும். இருக்க பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றேனே அதை ஒண்டி தான் செஞ்சுட்டு இருப்பேன். அதை கடந்து எதையுமே செய்ய முடியாது. கையை லூஸ் பண்ணாதான் நீங்களே சொல்வீங்க, அதை கடந்து நான் செய்கிறதுக்கு என் கை பயன்பட துவங்கிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டுட்டு இன்னொன்று தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த க்ளோரி ஃபெஸ்ட்ல காசு மீறும், அந்த காசை கொண்டு அடுத்த ஆண்டுல ஆலயங்களை கட்டுகிறதுக்கு ஆரம்பிச்சிருவா. ஐயா, எலியா சவால் விட்டா கர்த்தர் செய்யறாருன்னா டேனியல் லிவிங்ஸ்டன் சவால் விட்டாலும் கர்த்தர் செய்வார். அதே ஆண்டவர் தான் நான் ஆரம்பிக்கிறேன். நான் கேட்கிறேன், அந்த எலியாவின் தேவன் எங்கே? எலியாவுக்கு செய்வீர் என்றால் ஏன் எனக்கு செய்யக்கூடாது? இந்த எனக்கும் செய்வார், இந்த ஊழியத்தில் செய்வார், இந்த எல்லைகளுக்குள்ள செய்வார், இந்த ஊர்ல செய்வார், உங்க குடும்பங்கள்ல கர்த்தர் அப்படி செய்வார். இங்க இருக்கிற யாருமே ஓட்டாண்டியா போக மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்து பாருங்க. இங்க எத்தனை பிள்ளை பிரதிஷ்டை அடுத்த ஆண்டுல நடக்க போகுதுன்னு, எத்தனை வீடுகளுடைய பிரதிஷ்டை நடக்க போகுதுன்னு, எத்தனை வாகங்களை நான் ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பயன்படுத்த எத்தனை அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள செய்கிறதற்கு அது வழிகளை திறந்து விடும். வழியை விடாது இருக்குது கர்த்தர்ல, நீ தான் வழியை விட மாட்ற. கர்த்தர் செய்யறதுக்கு ரெடியாகிறாரு. எலிசாவை வீட்டுக்கு அம்ச மாதிரி இன்னைக்கு பேசினுக்கிறாரு. இன்னொன்று வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாரு.
சும்மா யாருன்னா போய் காசு கொடுத்து தீர்க்கசி கொண்டு வந்து அவன் எதனா சொல்லிட்டு போனான், கருப்புக்குது சாபங்குது வீட்டில், அதெல்லாம் அது கூட்டு வந்து யாரையும் அனுப்பி இங்க பேசுறாரு தீர்க்கசனத்தை, அதை எடுத்துக்கொள். என்ன தீர்க்கசனம்? கையை விரி, கொடுக்கறத அவர் தருவார். அல்லேலூயா. நமக்கு என்ன திரும்ப வேணும்? ஒரு தீர்க்கசி வீட்டுக்கு வரணும். அது எலிசா நாட்டிலோடு முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து சொல்லணும். அதில் ஒருத்தர் வேறு நல்லா போடுவாங்க, ஒன்று போடுவாங்க தூக்கி, கருப்புக்குது அதுக்குது இதுக்குது, சூனியை பார்த்துட்டேன், கட்டு எடுக்கணும், எலுமிச்சம்பழத்தை எடுக்கணும், ஒரு 10 நாள் உபவாசம் போடணும். இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். கர்த்தர் கொடுக்குற இந்த ஆலோசனை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? That's discouraging for God. God is not someone to be discouraged from what he wants to do in our lives. நம்ம வாழ்க்கையில் செய்கிறதற்கு அவரை போட்டு நீங்கள் சோறுபடுத்தாதீங்க. அவர் செய்ய வல்லவர். மட்டுப்படுத்தி நாமளே நின்று அதை ஒடிக்க கூடாது. கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு பேர் அவர் கொடுக்கப்பட்டிருக்குது, அதிசயமானவர். ரெண்டாவது என்னதுங்க? சொல்லுங்க, அவர் என்ன பேரு? ஆலோசனை கர்த்தர். அது ரெண்டுமா சுருக்கமாக, என்னால் எவ்வளோ சுருக்கமாக பேச முடியும்னு தெரியாது, ஆனால் அதையும் பேசி தான் ஆகணும். ஏனென்றால் ஏறக்குறைய இந்த ஆண்டில் தான் நான் கடைசி பிரசங்கம் பண்ணுவேன், அதோட நியூ இயரில் தான் பேசுவேன். அல்லேலூயா. அதனால் இந்த பிரசங்கத்தினுடைய இன்னொரு பரிமாணத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? அவருடைய நாமம் என்னதுங்க? ஆலோசனை கர்த்தர். ஆமென். தாவீது சொல்கிறாரு, எழும்பி என்ன தெரியுமா சொல்கிறாரு? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு மாட்டியும் யுத்தத்துக்கு போகும்பொழுது எல்லாத்தையும் போய் சுற்றி கேட்க மாட்டார். என்ன தெரியுமா போய்டுவார்? கர்த்தர் இடத்துல போய் ஆலோசனை கேட்பார். 1 சாமுவேல் 23 அதிகாரமாக இருந்தாலும் சரி, பெலிஸ்தியரோடு கூட போராடும் பொழுது 2 சாமுவேல் 5 அதிகாரமாக இருந்தாலும் சரி, மார்க் மாத்திரம் பண்ணிக்க, நேரம் இல்லாதனால அதிகமாக வாசிக்க போகிறதில்ல, உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி கொண்டிருக்கிறேன். 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த பெலிஸ்தியர் எல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்துட்டாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் அவரோடு கூட போராடுறான். இவன் முன்னேறவே கூடாதுன்னு போராடுறான். இவனுக்கும் கொஞ்சம் வெறுப்பாகுது. ஏனென்றால் 30 வயசுல ராஜாவா ஆயிட்டான், 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். ஆனால் 40 ஆண்டுகளும் கர்த்தரிடத்துல தான் ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ரொம்ப நேரம் ரொம்ப பேர் தேடி எல்லாத்தையும் வாசிக்க போயிடுச்சு செய்றீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவ்வளோ பெரிய பிரில்லியன்ஸியை கர்த்தர் கொடுத்தார் என்றால் கர்த்தரே மகிமைப்படுவாராக. ஆனால் நான் சொல்ல வந்தது சுருக்கமான ஒரே சின்ன விஷயம்தான். அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசுறதை கவனிச்சிங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நோட்டு மாத்திரம் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் வாசி பாருங்க. இப்போ எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. 2 சாமுவேல்ல 5வது அதிகாரத்தில் இந்த தாவீதுக்கு ஒரு பெரிய யுத்தம் வந்துடுச்சு. ரெப்பாயிம் என்ற இடத்துல நிற்கிறார். ரெப்பாயிம் என்றால் எதிர்ப்பின் இடம், a place of opposition, but that's where he stands and prays. எதிர்ப்பின் இடத்துல நின்று ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நான் இப்படியே விட்டுட்டு ஓடிட்டா, பயந்துட்டா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ போ, அவனை மேற்கொள்ளுவாய். Hallelujah. God's counsel will help you to have continuous success. கர்த்தருடைய ஆலோசனை தொடர் வெற்றிகளை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். தொடர்ந்து கர்த்தரை கேட்டாதான். ஏதோ ஒரு காரியத்தை கேட்ட இன்னொன்னு கேட்கல அப்படின்னா வெற்றி வராது. நல்லா கேட்டுங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவபூர்வமாய் பார்க்கும் பொழுது எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்டபடினால்தான் தாவீது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். 32ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சங்கீதத்தில் சொல்றாரு, அவர் என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். நான் வேற யார்ட்டையும் ஆலோசனைக்கு போறது இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்பர் 1 அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை யார் தெரியுமா தருவா? கர்த்தர் தான் தருவார். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். எத்தனை பேரோடு சொல்லுவீங்க? ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணமா, கர்த்தர் ஆலோசனை தருவார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆலோசனை தந்துட்டு உனக்கு தராம இருக்க மாட்டார், உனக்கு ஆலோசனை தருவார். அடுத்த வேலையை அப்ளை பண்ணமா, அடுத்த காரியத்தை ஆரம்பிக்கணுமா, இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணமா, இன்னொரு காரியத்தை செய்யணுமா, அவர் ஆலோசனை தருகிற கர்த்தரா இருக்கிறார். இன்றைக்கு வேணா ரெப்பாயிம்ல நின்று கொண்டிருக்கலாம், எதிர்ப்பின் இடத்துல நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த எடுப்பின் எதிர்த்தை பால் பரிசீமாய் மாத்தி விடுவாரு. A place of breakthrough. எங்க நிக்கிறான்? ரெப்பாயிமில நிக்கிறான். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 2 கிலோமீட்டர் ரெப்பாயிமில நின்று ஆண்டவரை ஜெபம் பண்றான். கர்த்தர் அங்கிருந்து கொண்டு வந்து பஹால் பராசீம் என்ற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து அவனை சேர்க்கிறார். ஓ praise the Lord. அந்த இடத்துக்கு பாருங்க, பால் பராசீமுக்கு a place of divine breakthrough. ஏன்? ஒரு தாழ்மையான ஜெபத்தை பண்றான். ஆண்டவரே, நானே என் சுயத்தினால செஞ்சிட்டா இல்லை நீங்க சொல்றீங்களா? ஆண்டு சொல்றாரு, இது சுயம் இல்லப்பா, நான் உனக்கு சொல்றேன், நீ முன்னால போய் ஜெயமா மாறிடுவேன். முன்னாலே போனா ஜெயமா மாறிடுச்சு.
எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன், தெரியாதிருக்க வாய்ப்பே இருக்காது. யோசுவாவை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். கர்த்தர் சொல்றார், யோசுவா பாருங்க, ஜனங்களை நடத்த துவங்கிட்டாரு. படிப்படியாய் அநேக அற்புதங்களை மோசேயோடு கூட நின்று பார்த்திருந்தாலும் இப்பொழுது ஒரு சம்பவத்தில் நிற்கிறாங்க. எரிகோவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன கவனிங்க, எங்க நிற்கிறாங்க? எரிகோன்றது சாதாரண இல்லையா, ஒரு பெரிய மதில் ஐயா. அந்த மதிலை கடந்தால்தான் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு மதிலுக்கு முன்பாக நிற்கும் போது யோசுவா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, வித்தியாசமான ஆலோசனையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்கன்னா அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பேசுறாரு. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் பெருசா அதுக்கு கடபாரம் மண்வெட்டிலாம் எடுத்துக்கிட்டு வேலை செய்யறவங்களாம் கூட்டு போயிட்டு செவுத்து உடைக்க வேண்டியது இல்லப்பா, அதை போய் சுற்றி வாருங்கள். இன்னொன்னு சொல்றாரு அடுத்த வசனத்தில், எக்கால ஊதுங்கள். 3வது சொல்றாரு, நான் சொல்லும் போது ஆர்ப்பரியுங்கள். 3 விஷயம் தான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு விஷயமா நீங்க ஒருவேளை என்கிட்ட வந்திருக்கிறீங்க, சரி என்னைய விட்டுருங்க. ஒரு கவுன்சிலர் கிட்ட காசை கொடுத்துட்டு போய்க்கிறீங்க. கவுன்சிலர்னா கவுன்சில் பண்றவங்க, நம்ம ஊர் கவுன்சிலருங்கல்ல, கவுன்சில் பண்றவங்க, ஆலோசனை பண்றாங்களே, காசு கொடுத்துட்டு அவங்க கிட்ட போறீங்க. துட்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட போன உடனே அவங்க உட்காந்து, வாங்க சிஸ்டர், வாங்க 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 மேடம் உட்காருங்க, என்ன பிரச்சனை, இப்படி அவ்வளோ பிரச்சனையா? ஓகே, சிம்பிள் தான். ஏந்துருங்க, உங்க வீட்டை சுற்றி நடங்க. வீட்டை சுற்றி நடந்துட்டு என்ன பண்ணுங்க, 4 வாட்டி மாடியில இருந்து கத்துங்க. எல்லா பிரச்சனையும் சரியாடுன்னா சொல்லுங்க. பைத்தியமாயா, இந்த ஆளை தேடி நான் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தேன். தோணுமா தோணாதுங்களா? சிலத்துல கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை அது மனுஷ ஆலோசனை அப்படி இருக்கலாம், ஆனா கர்த்தர் எளிமையாய் பேசுவார். அந்த ஆலோசனையில ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? His counsel will help you to conquer. அப்படி ஆலோசனை எது உனக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறதோ அதை ஜெயமாய் மாற்றுகிறதற்கு it will break every stumbling blocks. தடை கற்களை உடைக்கிறதற்கு கர்த்தருடைய ஆலோசனை பாருங்க. யோசுவா ஆலோசனை பெற்றார், ஜனங்களிடத்துல வந்து சொல்றாரு. ஜனங்களுக்குள்ள பல பிரிவினைகள் இருந்தாங்க. பிரிவினை என்றால் ஞானம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, அதுல சாமர்த்தியம் இருந்தான். எல்லாம் எப்படி தோணிருக்குன்னா, இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, எரிகோவை சுத்தி நடக்க சொல்றான். இவர் சொல்லுவாரா, ஒரு நாள் அன்னைக்கு சத்தம் போடணுமா, அடுத்த ஒரு நாள் நம்ம எல்லாம் ஆர்ப்பரிக்கணுமா, அப்ப செவுரு உடைஞ்சிருமா, என்னையா இது கேட்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு ஒருத்தரும் பேசல. அதுதான் பைபிள்ல வாசிக்கிறேன். ஒரு ஆலோசனை உன்னிடத்துல வரும் பொழுது அதற்கு அபத்தம் சொல்லாமல், அதை எதிர்க்காமல் கர்த்தர் பேசுகிறார். இப்ப பேசினார்ல கர்த்தரே, அந்த விதவை வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு நமக்குள்ள நம்ம கான்ஃபிடன்ஸ், இவரெல்லாம் பேச எதோ சொல்ற, நம்மள தான் அட்டாக் பண்றாரு. பா, உன்னெல்லாம் அட்டாக் பண்ணி உங்களெல்லாம் அட்டாக் பண்ணி எனக்கு எந்த லாபமும் இல்லைம்மா, என் ஊழியமும் நிற்காது, எதுவும் நிற்காது. நல்லா அதெல்லாம் இப்போ அந்த ஸ்டேஜ்களை மூவ் பண்ணிட்டேன். ஜீவன் இருக்க வரைக்கும் ஊழியம் ஓடிட்டே தான் இருக்கும். ஜீவன் ஒன்று முடிஞ்சிச்சுன்னா அவர் பாதத்தில் உட்காந்து ஜாலியாக ஆராதனையாக மாறிடும். இவ்வளோதான். எதை தரணுமோ தந்துனே இருப்பார். ஆனால் இந்த உலகத்தில் சாதிக்கணும். ஊழியத்துக்கு ஆண்டு கூப்பிட்டு சாதிக்காமலாம் போகக்கூடாது. எதனா ஒரு பெரிய சாதனையை கர்த்தருக்காக பண்ணணும். அதுக்காக கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. அதுக்காக அந்த ஓட்டம் ஓடினே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு யார் மேலே எனக்கு எந்த ஒரு தேவையே கிடையாது. கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை, உன் கையை விரிவாக தர, கையை விரிக்கிற கருத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து வைக்க முடியும். இது ஆலோசனை. யோசுவா சொன்ன உடனே என்னாச்சு? கூட வந்தவங்கலாம் பைத்தியம் நினைச்சுக்கல, அவர் சொன்னதை அப்படியே செய்தார்கள். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? சொன்னத கவனிக்கிறீங்களா? என்ன கொஞ்சம் நிமித்தம் பார்த்து கவனிங்களேன். என்னதுங்க? சொன்னதை அப்படியே செய்தார்கள். செய்ததுனால தான் அஸ்டானிஷிங், வியக்கத்தக்க விதத்தில் செவரே ஒன்றும் இல்லாமல் உடஞ்சி போச்சு சார். எனக்கு அது ரொம்ப இன்னைக்கு வந்து இதை கர்த்தர் செய்ய முடியும் என்றால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய முடியாது? அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் கொடுக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறபடி செயல்படாமல் இருக்கிறதுனால தான் இந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதை கர்த்தர் சொல்றபடி செய்தால் காரியங்கள் நடக்கும். இன்னொரு சம்பவத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். குயிக்காக எல்லாத்தையும் வாசி விளக்க முடியல. நாமான் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இந்த நாமான் யார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜெபம் பண்றதுக்கு வர்றாரு. அவருக்கு ஒரு முறை ஒரு வியாதிக்குது. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, வேலை செய்யற பிள்ளை. அந்த பிள்ளை சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு, ஐயா உங்களை பார்க்கும்போது கஷ்டமாகுதியா, நீங்க போய் ஜெபம் பண்ணினா உங்களுக்கு சரியாயிடியான்னு. இப்போ இவர் கிளம்பி வரும்போது எப்படி வர்றாருன்னா, படைபலத்தோடு கூட வருகிறார்.
சாதாரணமா வரல. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ண ஒரு வியாதியா வராருன்னு வச்சுக்க, ஒரு மினிஸ்டர் வராருன்னா இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண வந்து காரெல்லாம் லைட்டை போட்டு ரெட் லைட்டை போட்டு அப்படி அப்படியே நிக்குது, எப்படி இருக்கும்? ஜெபம் பண்றவங்களுக்கு ஆடி போயிடும். இருக்குமா இருக்காதா? பயங்கரமா ஆயிடும் இல்ல. திடீர்னு வந்துட்டாங்க, லைட்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு என்னத்துக்கு வந்துக்கிறாரு எங்க வந்து ஒரு 2 செக்ரட்டரி வந்து நடந்து கேட்கறாங்க, ஐயா உட்காந்துக்கிறாரு உள்ள, உங்களை ஜெபம் பண்ண கூப்பிடுறாரு, என்ன ஜெபம் பண்ண வரணுன்றாரு. இப்படிதான் நடக்குது சம்பவம் எலிசா நாட்கள்ல. நாமான் போய் உட்கார்ந்து இருக்கிற ரதத்துல எலிசா சிம்பிளா உட்கார்ந்து சொல்றாரு, யோ அந்த எல்லாம் எழுந்து வந்து பாக்குறதுக்கு நேரம் இல்ல, ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், அவனை போய் என்ன பண்ண சொல்லுங்க, யோர்தான்ல போய் குளிக்க சொல்லியான்ட்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதுவும் ஆலோசனை தான். எப்படி வந்துச்சு ஆலோசனை? போயிட்டு இப்போ சொல்லியும் கூட நீங்க யாருமே கவனிக்கலன்னா நான் ஒண்ணு, அந்த ஆளுக்குள்ள இந்த ஆவி தான். சின்ன ஆவி தெரியுமா? பெருமையின் ஆவி. நாவி நீ என்ன அவருக்கு என்ன அது சொல்லுங்களேன். அந்த வசனம் சொல்லுது, அவன் கடும் கோபம் கொண்டு. என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட கொஞ்சம் பார்த்துங்க. நம்பணும்னா அதை நம்பிங்க. அதற்கு நாமான் கடும் கோபம் கொண்டு, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11வது வசனம் 476 பக்கத்தில் இருக்குது. அதற்கு நாமான் கடுகோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியில வந்து நின்று. அப்ப என்ன உண்மையா? இது உண்மையா? இதுல நல்லா இருக்குதாப்பா கேட்கறதுக்கு? வாசித்தீங்களா? நான் பேசுறது கரெக்டா? இப்ப கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இது நல்லதா இல்லையா? இல்ல. இவெல்லாம் ஒரு ஆள் எனக்கு சொல்றான், குளிக்க சொல்றாயா, இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன் எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, அதை பேசுறாரு. எங்க ஊர்ல இல்லாத நதியா? அடுத்த வசனம் வாசினா, எங்க ஊர்ல இல்லாத நதியா? எவ்வளவு சுத்தமா இருக்குது. இவன் யோர்தான்ல போய் குளிக்க சொல்றான். பைத்தியமாயா நானு இவன் பேச கேட்கறதுக்கு? கடும் கோபம் கொண்டு எழுந்து. See, today God gives you certain counsel and you want to dishonor that and get away from that. God cannot work in that. அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை தருவார். ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆலோசனை கொடுத்தாரு, எல்லாம் நடந்து சம்பவம் ஓடுது. அடுத்த சில வசனங்களை கடந்து போது சுருக்கமா சொல்லிடுறேன். உங்க கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்றான், என்ன சொன்ன, ஐயா நீங்க ஏன் கோவப்படுறீங்க? கஷ்டமானது ஏன் செய்ய சொன்னாரு? சிம்பிளா சொல்றாரு, குளிக்க சொல்றாரு. யோர்தான்ல போயிட்டு அவர் எதனா கேட்டா பரவாயில்ல, தப்பா இருக்கும். சின்னதா சொல்றாரு, அதை கேட்க மாட்டீங்க. அதுக்குள்ள ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொறாம, சாரி பெருமை, இவ்வளவு கோவம்லாம் வருது? ஊழியக்காரன் சொல்றான்னா செஞ்சுட்டு போயிடுங்கயா. இப்படிதான் பேசுறான். நான் பேசல, கதெல்லாம் கட்டல. வாசித்து பாருங்க வீட்டில் போயிட்டு. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. இப்போ வாசிக்காது, நான் பேச புரியணும்னா. அவன் சின்ன பிள்ளைய போல என்ன பண்ணிட்டான், உடனே அதை ஏற்றுக்குன்னு பாருங்க. கர்த்தர் சில நேரத்தில் ஒரு பிரசங்கத்தை புருஷன் மனைவி கேட்டுப்போம். வீட்டில் போனோன்னா ஒரு சீரின்னு யாரோ ஒருத்தர் சீருவாங்க. புருஷன் சொல்லணும் இல்லை மனைவி சொல்லணும். அப்போ ஆண்டர் பேசிக்கிறார், ஏன்ப்பா அதுக்கு ஒத்து வர முடியலன்னு சின்னதாக பேசி பாருங்க. கோபம் வந்தாலும் பேசுங்க, பரவாயில்ல. ஐயா இவன் வேலைக்காரன், அவன் அதிகாரி. ஆனால் வேலைக்காரன் பேசும்பொழுது ஊழியக்காரன் சொல்றதை விட வேலைக்காரனுடைய வார்த்தையில இவன் நினைங்க வந்தபடினாலே குழந்தை மேனியை போல அவனுடைய சரீரம் மாறினது என்று வசனம் இருக்கு. என் கூட தான் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலோசனை சில நேரத்தில் எரிச்சலா கூட இருக்கும். குடுன்னு சொல்றாருல, இந்த மாதிரி ஆலோசனைலாம் கேட்டால் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். என்ன பார்த்தாலும் இதேன்றாங்க. நாங்கள் என்னமோ கேட்டு வாங்கி வீட்டை கட்டிக்க போகிற மாதிரி ஊழியக்காரன் மேலே தூக்கி பிளேம் பண்ணிடுது. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு. எனக்கெல்லாம் தேவையில்லைன்றேன். நான் தான் நீ கொடுக்குற ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு இருக்குதுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பில்டிங் ஃபண்டுக்கு கணக்கு இருக்குது. தம்பி இருக்குதாப்பா? எல்லாம் இருக்குதாப்பா? எதனா எடுத்தனாப்பா நான் இது வரைக்கும்? பச்சையா சொல்லு, பரவாயில்ல, தேவையில்லை. அதுலேருந்து தொடவும் மாட்டேன்னு சொல்லிட்டேன். க்ளோரி ஃபெஸ்ட்டுக்கு தொட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் வந்து இது தனி ஈவெண்ட், இதுக்கு தனியாக கர்த்தர் காசு தரணும். நீங்கள் கொடுக்கிறதை காட்டில் அதிகமாய் தான் ஆலயங்களை கட்டுகிறது கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். எனக்காகலாம் பேசல சார், எனக்கு கர்த்தருக்காக பேசுற. கர்த்தர் என்னை பார்த்து கொள்ளுகிறார். கொடுக்கிற ஒவ்வொரு தசம்பாகத்துக்கும் அதுக்கு மேலே தான் கையிலேருந்து போயிட்டு இருக்குது. எங்க தராரு, எப்படியோ தராரு. வட இந்தியாவில் மிஷினரிகள், இங்கே சுற்றி இருக்கிற பல ஊழியங்கள் இருக்கு, நம்ம ஊழியங்களில் அதையும் கடந்து இன்னும் சில ஊழியர்களை சந்திக்கிறதுக்கு, அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் அற்புதமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். என் தேவையை சந்திக்கிறார், எல்லார் தேவையும் சந்திச்சுட்டே இருக்கிற கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணி வாங்கி அந்த ஆலோசனைலாம் கொடுத்து உன்னை அடிச்சு புடுங்கணும்ல என் வேலை கிடையாதுப்பா.
கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னு நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டாம். நாமான மாதிரி பெருமையா இருந்தாலும் பேசுதுன்னு அப்படின்னு தலையை கீழே போட்டுன்னு ஏதோ நான் திமுறா அப்படி பார்த்துலாம் போனேன். எனக்கு என்னம்மா நஷ்டம்? எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் உன்னை பார்த்து சிரிப்பேன். நீ உண்மையாக சிரிக்கிறியா தப்பா சிரிக்கிறியா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னை பார்த்து சிரிச்சு ஒரு மாதிரி கோவமாக இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் பாட்டு கடந்து போயிடுவேன். உங்களுக்கு என்ன எனக்கு விரோதம்? அதுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க. God says something, I want to declare that here. இந்த வார்த்தை இந்த இடத்துல பேசும்பொழுது நாமானுடைய ஆவி முதல்ல இருந்தது போல உனக்குள்ள கிரியை செய்யும் என்றால் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆலோசனைக்கு இருதயம் இலகினால் ஆச்சரியமாய் அது மாறிவிடும். அவன் யோசிக்கிறான், ஆமா இந்த ஆள் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை சொல்லியே. வேலைக்காரன் சொன்ன உடனே புத்தி வேலை செய்திப்போ. ஊழியக்காரன் சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துச்சு. என்னான்ட்டு அவெல்லாம் ஒரு ஆள் என்ன உள்ள உட்காந்து வரமாட்டேன்றான். நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஃபுல்லா படைபலத்தோடு நிக்கிற, இறங்கி வந்து எனக்கு வந்து சாரிட்டில ஜெபம் பண்ணிருக்கணும். இவர் நான் பெரிய ஆளா? இவரு போயிட்டாரு. வேலைக்காரன் சொல்றான், ஐயா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, முஞ்சிரியா எழுந்தான். கர்த்தர் பிள்ளையின் மேனியை போல ஒரே வாட்டி தான் குளிச்ச உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரியா. அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். ஆலோசனையை பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தோடு கூட ஜபத்தோடு கூட முடிக்கலாம். அன்று இதையும் சொல்லி தான் நான் முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்களோ சந்தோஷம். இந்த ஆண்டை கடந்து முடிக்கிற தருவாய்க்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு இன்னொரு மேலான உன்னதமான ஒரு ஆலோசனை சொல்லும்படிக்கு என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார். என்ன ஆலோசனை தெரியுமா? சீஷர்களோடு கூட சொன்ன ஒரு ஆலோசனை. சீஷர்கள் ஏசாமி கூடவே இருந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க, நடந்தாங்க, உட்கார்ந்தாங்க, கடலில் நடந்தான் ஒருத்தன், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பார்க்குறாரு 3.5 வருஷத்துல இவங்களை ட்ரெயின் பண்ணதில் நிலவரமே இல்லாமல் மாறிடுச்சு. இப்போ கெத்செமனேல வந்து உட்கார்றாரு, அவர் ஜெபம் பண்ண போறாரு, இவன் ஜெபம் பண்ண மாட்டான். கடைசியில் இவரை அடக்கம் பண்ணுற தருவாய்க்கு வருது. ஒருத்தன் அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுதளிப்பாக மாறிட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு லூக்கான சுவிசேஷ புத்தகம் 24 அதிகாரம் 49 சொல்றாரு. அவர் பரத்துக்குள் எடுத்துக்கொள்ள போகும்போது கரங்களை உயர்த்தி சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வருகிற பலன்ல நீ தரிப்பிக்கப்படுகிற வரையில எருசலேமிலே தரித்திருந்தார். அல்லேலூயா. அதோடைய விளக்கம் என்ன? இந்த காலில் உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறேன். வசனத்தை விட்டுருங்க, என்ன பாருங்க தயவுசெய்து. கடைசியாக பேசி ஜெபம் பண்ண போகிறேன். இந்த ஆண்டில் நீ ஜபமே பண்ணாமல் இந்த ஆண்டை கடந்து வந்திருப்பாய் என்றால், கர்த்தருக்கே நேரத்தை கொடுக்காமல் கடந்து வந்திருப்பாய் என்றால், இந்த கடைசி ஒரு வாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அவனை பார்த்து கேட்ட மாதிரி தான் இன்னைக்கு கேட்குறாரு. பேதுரு பார்த்து சொல்லுவா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்க மாட்டியாடா? நம்ம என்ன பேசுகிறோன்னா, எனக்கு வேலை பிஸி, எனக்கு நேரமே கிடையாது ஜெபம் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, அதே வார்த்தையை தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாதா? அவ்வளோதான் கர்த்தருடைய ஆலோசனை. ஐயா நிறைய வேலை இருக்குதுயா, நாளைக்கு துணி எடுக்க போனோம், 4 நாளைக்கு அதை செய்யணும், அதுக்கு அடுத்த நாள் கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தப்படுத்தணும், அடுத்த நாள் கிறிஸ்மஸ்ஸு. ஐயா க்ளோரி ஃபெஸ்ட் நீங்கள் வச்சிட்டீங்க, அதில் எப்படி நான் வந்து ஜபலாம்? உங்களை நைட்டும் பகலும் வந்து அப்படியே பிறண்டுனுங்கன்னு சொல்லலை. கொஞ்ச நேரம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த எருசலேமில் உன்னால் தரிச்சிருக்க முடியாதா? ஆண்டவருடைய ஆலோசனை. அதை செஞ்சினா இந்த அப்போஸ்தலர் அதை கேட்டாங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அது பேசுகிறார் ஆண்டவர். 12ஆம் வசனத்தில் ஒரு நாள் பிரயாணம், ஆண்டவர் ஒலிவு மலை மேலே பேசுகிறார். ஒரு நாள் பிரயாணமாய் அவர்கள் நடந்து வந்து எருசலேமில் தங்கினார்கள். தரித்திருந்தாலும் 2 வார்த்தையை தான் பேசுகிறேன், மற்றெல்லாம் தேவை எனக்கு இப்போ இல்லை. இந்த காலையில் இந்த சத்தியத்தை கேட்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி வந்து நீ அதில் தங்கி தரித்திருப்பாய் என்றால், வர்ற ஆண்டில் பெரிய எழுப்புதல் உன்னை கொண்டு நடக்கும். வர ஆண்டில் என்னை கொண்டு எழுப்புதல் நடக்கணும்னு விரும்புகிறவங்க கர்த்தர் கொடுக்குற அடுத்த ஒரு ஆலோசனை, அது இங்கிலீஷில் ஒன்றுக்குது, ஹிஸ் கவுன்சில் will bring a conducive spirit. உகந்த ஆவியை உனக்குள்ள கொண்டு வரும். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஆவியை. இதுவரையில் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல, அதனுடைய புத்தியே இல்லாமல் இருந்தாங்க. ஆனா அதே பேதுரு தான், உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்த பேதுரு தான், மறுதளித்த பேதுரு தான். ஆனால் இப்பொழுதோ இந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு நாள் பிரயாணமாய் திரும்ப வந்து எருசலேமில் தங்கி
அந்த மேல் வீட்டாரிலே ஜெபிக்க துவங்கி தங்கியிருந்தான். அடுத்த வசனங்களை நீங்க வாசிங்கன்னா, அவன் எழுந்து பேசுகிறான். கர்த்தர் அவனை கொண்டு வல்லமையாய் அவனை கர்த்தர் உபயோகிக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஜபமே இல்லாம இந்த ஆண்டெல்லாம் உன் வாழ்க்கை வந்துச்சுன்னா, சார் உங்களை பார்த்து உடனே வந்தா கர்த்தர் சொல்றாரு, ஜபம் இல்லைன்னா உன் வாழ்க்கையில பெரிய மாறுதல் வராது. கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஆலோசனையே ஆண்டு சொல்றாரு, உனக்குள்ள ஒரு நிலவரமான ஆவி, உனக்குள்ள ஒரு சில காரியங்கள் நிலவரப்பட வேண்டும் என்றால் ஆண்டு சொல்றாரு, கடைசி இந்த சில நாட்கள்ல ஜபாவிக்குள்ள தரித்து வந்து தரித்திருங்க, ஜபத்தில் தங்கிருங்க. எதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, ஆவியினுடைய ஆவியில் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. உடைய ஆவியினுடைய நிரல் நீங்கள் க்ளோரி ஃபெஸ்ட்லாம் கொண்டு தனியாக ஜெபம் பண்ண வேண்டியது. உங்கள் காரியத்துக்காக நீங்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதுவரையில் ஆண்டவரே ஜெபிக்காமலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்க ஆண்டவரே கொஞ்ச நேரம் சபை திறந்துருக்கு ஐயா, உங்களுக்காக சபையை திறந்து வைக்கிறோம். நீங்கள் ராத்திரில வந்து ஜெபம் பண்ணுங்க. பல பகலெல்லாம் வேலைக்கு போகிறவங்க வந்து ராத்திரில வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. இல்லை ராத்திரில வேலை செய்யறவங்க பகல வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்குள்ள வந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து எப்படியாவது வந்து 1 மணி நேரமாவது இல்ல ஒரு சில மணி நேரங்களாவது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ள இந்த எருசலேம்ல வந்து இந்த ஆவியில நான் என்னை தரிப்பித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. வர்ற ஆண்டுல ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டாம், அதை கர்த்தர் என்னை கொண்டு செய்வீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பட்சத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உன் சூழ்நிலையில உன் காரியத்தில் உன்னுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்காய் ஜெயமாயதை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார்.